ஜனாதிபதியாக போகிறாரு, ராஷ்டிரபதி பவனில் உள்ள நுழையிறாரு. அவருடைய ஷூவை கழட்டி பாலிஷ் போடுறதுக்காக அந்த ஷூவை வாங்குறதுக்கு ஒருத்தன் நெடுன்னு வந்து அந்த ஷூவை அப்படி வாங்க வந்தான். எதுக்கு என் ஷூவை நீ கழட்டுற அப்படின்னா, இல்லை இது சம்பிரதாயம் ராஷ்டிரபதி பவனில், இதுக்காகவே எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, நான் தான் உங்கள் செருப்பை கழட்டணும், நான் தான் அதுக்கு பாலிஷ் போட்டு வைக்கணும், காலம்பரை மாற்றி விடணும். யூ ஆர் டிஸ்மிஸ்ட், யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படி. அவன் பயங்கர கடல் பிடிச்ச ஆள். உங்களுக்கு இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சி வந்திருக்கு, வந்த உடனே என் வேலையை காலி பண்ணுறீங்களன்னு. ஜஸ்ட் நோ யூ ஆர் அப்பாயிண்டட், நீங்கள் என் வேலையை காலி பண்ணுறீங்களே அப்படின்னு சிரிச்சிட்டார். அவர் சிரிச்சிட்டு, சரி யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட், தோட்டத்தில் போய் தோட்டத்தில் தண்ணி ஊற்று, செருப்பெல்லாம் நாங்கள் கட்டிக்குவேன், என் ஷூ எனக்கு கட்ட தெரியும், எனக்கு போட்டு தெரியும், நீ போ அப்படின்ட்டார். டெய்லி வாக்கிங் போகும்போது அவரை பார்ப்பார், சிரிப்பார் எல்லாம். 5 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகி புறப்படுறாரு. அவர் புறப்பட போனவர் காரில் அவனை கூப்பிடு அப்படின்னு ஜாயின் பண்ண அன்றைக்கி நடந்த சம்பவம் கூப்பிட வந்த உடனே, தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதில்ல ஊற்றுறேன், பூவாளி வச்சுருக்கேன், இவர் சூட் கேஸை காரில் வைக்க போகிறாங்க, அந்த சூட் கேஸில் தண்ணி ஊற்று அப்படின்னார். சாஹேப் அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும், நீங்கள் போய் பெட்டி மேலே போய் தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க. இல்லை ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசி கூட என்னோட வரக்கூடாது சொல்லிட்டு அவனை பார்த்து சொன்னார், நீ சொன்னது கரெக்டாக போச்சு, இன்னும் சர்வீஸில் இருக்கிற என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னார். அவன்கிட்ட நீ இன்னும் சர்வீஸில் இருக்கிற என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, வரட்டுமா அப்படின்னு அப்படி சிரித்து பேசிட்டு காரில் ஏறி போகிறோம். சார், சில மனிதர்கள் அபூர்வமாக பிறக்கிறாங்க. அவருக்கு சேர்ந்த மரணத்தின் போது சேர்ந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, தானாய் சேர்ந்த கூட்டம், தானாய் சேர்ந்த